ஹலோ கைஸ், ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனில் ஒரு சில அப்ளிகேஷனில் மட்டும்தான் ஹை அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய யுவா அப்ளிகேஷனுடைய லோன் டீட்டெயில்ஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, தென் ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான அனைத்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பற்றி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் அப்ளை பண்ணணும். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸில் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். தென் அவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறதும் வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்போது என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸில் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த யுவா பர்சனல் லோன் அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2024 ஜூலைலேருந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. தென் ஓரளவுக்கு அதிகப்படியான டவுன்லோட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே பிளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதே போதுமானது. ஃபாஸ்ட்டாக இவங்க டிசிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்ஸ்டன்ட்டாகவே தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து இவங்க யுவராஜ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்பி ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் இவங்க அதிகபட்சமாக 20,000 வரைக்கும் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 61 டேஸ்லேருந்து அதிகபட்சமாக 365 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 36% per annum அப்படிங்கிறது இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 99 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதா போட்டிருக்காங்க. இதுவே மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து அதிகபட்சமாக 97% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இதில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், வேலிடான பேன் கார்டு இருக்கணும், ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிஜிலாக்கர் வழியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய வீட்டோட ஒட்டுமொத்த மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருக்கணும். சேம் டைம் ஆனுவல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 3 lakhsக்கு மேலே இருக்கணும். வேலிடான பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமில் இருக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா இதில் ஹிடன் ஃபீஸோ இல்லை உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபீஸோ வாங்குறது கிடையாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒன்லி நெசசரி டாக்குமெண்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்ன பார்த்த மாதிரி ஆதார் டீட்டெயில்ஸை டிஜிலாக்கர் வழியாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் இன்கம் ப்ரூஃப்காக எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுமே உங்ககிட்ட இருந்து கேட்க மாட்டாங்க. இதை தவிர்த்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டிசிஷன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் ரிப்பீட்டாக இதில் லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை அப்ரூவல் லோன் அப்படிங்கிறதுமே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கான லிமிட் அப்படிங்கிறதுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ்லாம் 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதா இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் உங்களுடைய KYC டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பியாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் அமௌண்ட் இருக்குது, அதனுடைய ரீபேமெண்ட் டென்யூர் எவ்வளோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்த்து கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னா ஃபைனலாக இ-சைன் அண்ட் இ-நட்ச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டன்ட்டாகவே அமௌண்ட் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். இப்போது நாம் ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது 3,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கிடச்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறோம். ஓகே கேஸ், இப்போது ஒரு 1000 ரூபீஸ் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 மாதம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 2 பேமெண்ட்டாக பிரித்து 756 ரூபாய் 740 ரூபாய் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய 2 மாதத்துக்கு EMI நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எலிஜிபிள் கிடைச்சா இந்த 1000 ரூபாய்க்கு 1496 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டான 3,000 நம்ம சூஸ் பண்ணும்பொழுது 1488 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அதே 2 மாதம் நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட் மந்த்
2267 ரூபாயும், அதுக்கு அடுத்த மாதம் 2221 ரூபாயும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க ஆரம்பத்திலேயே ஷோ பண்ணிடுறதுனால நீங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலையும் கூட வந்துடலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் இவங்க அப்ரூவல் எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த லோன் அமௌண்ட்டை கம்ப்ளீட்டாகவே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ 3000 எலிஜிபிள் காட்டுறாங்க அப்படின்னா அந்த 3000 அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது தான் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் உட்பட அதர் டெக்னிக்கல் ஃபீஸ் உட்பட இந்த மாதிரியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்த்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதையும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த யுவா பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.